உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா உண்மையிலே சென்சார் மேல செம்ம கொலவெறி ஆகுது. ஓப்பனா சொல்லணும்னா ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேத்து மட்டும் ஜனநாயகம் எங்க தலைவரோட படம் ரிலீஸ் ஆயிருந்தா ஆகா ஓகோன்னு கொண்டாடி திருவிழா மாதிரி இருந்திருக்கும். இப்பதான்டா ஒரிஜினல் பொங்கல் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துருப்பாங்க. சம்பந்தமே இல்லாம ஒரு ஆக்சுவலி பிரபாஸா அவரோட படத்துக்கு நேற்று போய் உட்கார வச்சு என்னை கொடுமைப்படுத்தின அந்த சென்சார் மேல கொலை வெறியில இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா உண்மையில எல்லாருமே யோசிக்கிறேன்னா நம்ம தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல அப்படிங்கிறது ஒரு இது வந்து விஜய் சாரோட படத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு என்ன அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. சினிமா துறையில உள்ளவங்களே யோசிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவோட சுதந்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமா பறிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கறதுதான் என்னோட ஒரு பெரிய ஒரு இது. இதுல நீங்க கேள்வி கேட்கலாம், கேஸ் போட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நேற்று ஒரு காலையில ஒரு ரிசல்ட் வந்தது, உடனே வேற மாதிரி எப்படிலாம் முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அது மூலயமாவே தெளிவுபடுத்திட்டாங்க. சொல்லுவாங்களே, ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுல போய் ஒளிஞ்சான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, டவுட் இருந்தது, எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகல, ஒருவேளை இருக்கலாமோ இந்த மாதிரிலாம் கிளைம் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி அதை நேற்று அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நாங்க தான்டா பண்றோம், நாங்க தான் பண்றோம்னு சொல்லிட்டு. நான் யாரை சொல்லணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. அந்த மாதிரி அவங்களே இது பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு ஜனநாயக மக்களே ஜனநாயக பொங்கல் கண்டிப்பா கொண்டாடுவாங்க. டோன்ட் வரி அப்படிங்கறதா என்னோட இது. என்னைக்கு வந்தாலும் விஜய் சார் படம் மிகப்பெரிய வெற்றி தான். ஒன்னே வந்துட்டு நீங்க வந்து ஆல்ரெடி எல்லாரும் சொல்லுவீங்க நீங்க விஜயோட ரசிகர் அதனால அப்படி பேசுறீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு. கண்டிப்பா இல்ல. ஆனா நான் டிவிக்கியோட தொண்டன் சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஓகேங்களா? நிறைய சீன்ஸ் வந்து 23 கட்ஸ் மாதிரி பண்ணிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் படமே போயிருது. அது ரொம்ப கட் பண்ணணும். கரெக்டான ஸ்டோரி. அதாவது எப்படின்னா, என்னோட ஒரு ஒரு கேள்வி இதுல என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து சென்சார் ஆல்ரெடி படம் பார்த்துட்டீங்க. பார்த்து அந்த டைம்ல நீங்க உங்களுக்குள்ள கேள்வி வரும், இந்த மாதிரிலாம் கட் பண்ணணும் அப்படிங்க. நான் வெளியில விசாரிச்ச வரைக்கும் இதெல்லாம் கட் பண்ணா இந்த சர்டிஃபிகேட், இதெல்லாம் கட் பண்ணலன்னா இந்த சர்டிஃபிகேட், இந்த வேர்ட்லாம் இருக்கிறதுனால என்னால் சென்சார் தர முடியாது, அந்த வேர்டை வேணா தூக்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புல்சட்டை மாறன் சாரோட படத்துக்கும் அந்த தான் சொன்னாங்க, உனக்கு சென்சார் கொடுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு இது பண்ணாரு, அதுக்கப்புறம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டு எடுத்தாரு. இந்த மாதிரிலாம் இருக்கு. படம் பார்த்துருக்கீங்க, நீங்க 25 கட்டு சொல்லியிருக்கீங்க, மியூட் போட சொல்லியிருக்கீங்க. அப்ப தெரியலையா இந்த படத்துக்கு சென்சார் கொடுக்க முடியாதுன்னு? அப்ப ஏன் சொன்னீங்க யூஏ சர்டிபிகேட் நாங்க கொடுக்குறோம், இந்த கட்டெல்லாம் முடிச்சு கொண்டுட்டு வா, நான் யூஏ சர்டிபிகேட் ஏன் கொடுக்குறோன்னு சொன்னீங்க? அப்புறம் இதுக்கு பின்னாடி பின்புலமா யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு வரும்ல. அப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க, இல்லப்பா இந்த மாதிரி முத்திரையெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி மதத்தை புண்படுத்துற மாதிரி இருக்கு, அதனால நாங்க இந்த படத்துக்கு வந்து சர்டிபிகேட் தர மாட்டோம், இல்ல இதெல்லாம் பண்ண முடியாது, இந்த சர்டிபிகேட் எல்லாம் தர முடியாது, ஏன் உங்களுக்கு முன்னாடியே சொல்லணும்னு தோணல? ஏன்னா உங்க குழுவினர் தான் பாத்துருக்காங்க. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, அந்த கம்ப்ளைண்ட் பண்றவரு படம் பார்த்தப்பயே ஏன் சொல்லல? 5 பேர் ஓகேங்களா, அதுல ஒருத்தர் தலைவர், 4 பேர் படம் பார்த்திருக்கீங்க. அந்த 4ல ஒரு ஆள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அப்பட்டமா எல்லாருக்குமே தெரியுது. அந்த ஒருத்தர் படம் பார்த்து தானே அதை புரிஞ்சுக்கிட்டாரு. படம் பார்த்தப்பயே அந்த கட்டு சொல்லும் போதே ஏன் அவர் சொல்லல? இதுதானே முறை. நீங்க சொன்னாதான் நாங்க பண்ணிட்டோம், எங்களுக்கு நீங்க சர்டிபிகேட் கொடுக்கணும், அதுதான் முறை. அதுதான் கோர்ட்லயும் கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்வியை தான் அவங்களும் கேட்டாங்க. அதனாலதான் உத்தரவும் கொடுத்தாங்க, கண்டிப்பா கொடுக்கணும், வெளியிடணும்னு சொல்லிட்டு. திருப்பி இவங்க போக அதான் சொல்றல, இவங்க பண்ணதான் எங்களுக்கு டவுட்டே வருது. ஓகேங்களா? ஏங்க அவர் எப்போ வந்தாலும் நீங்க என்ன பண்ணாலும் ஹைப்பு குறையவே குறையாதுங்க. நான் தான் ஓப்பனா சொல்லிட்டேனே. இப்ப தைப்பொங்கல் கொண்டாடுறோம், ஜனநாயகம் வரும்போது நாங்க ஜனநாயக பொங்கல் கொண்டாடுறோம், யார் கேட்க போறோம்? ஏங்க 1000 கோடி எல்லாம் அசால்ட்டா அடிக்குங்க, லீவ்ல விட்டாதான் அடிக்கும்னு யாருங்க சொன்னா? எங்க பசங்க உண்மையா சொல்லட்டுமா, அவங்க ஓப்பனா சொல்ல நீங்க பயப்படுறாங்கன்னு கேட்டீங்களா, ஆடியோ லான்ச்சை பார்த்துதான் பயந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இது வந்து ஒருத்தரை முடக்குவதற்காக செயல்படுத்தப்பட்டது அல்ல. தமிழ் சினிமாவின் சுதந்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கிறாங்க. இப்போ ஒரு சல்லியர் அப்படிங்கிற ஒரு மூவி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய படங்களோட சுதந்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பறிக்கிறாங்க. இப்ப பராசக்திக்குமே ரிலீஸ் ஆகலன்னு கொடுக்கலங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு யூஏ சர்டிபிகேட் எதுக்காண்டி கேட்குறாங்க அப்படின்னா, மக்கள் வந்து விஜய் சார் படம்னாலே குடும்பமா பார்ப்போம், புரியுதுங்களா? இளைஞர்கள்லாம் தாண்டி வயசான தாத்தா பாட்டில இருந்து எல்லாருமே, அதுவும் பொங்கல் சமயமா ஏன் கேட்டோம் அப்படின்னா,
நம்ம சொந்த ஊருக்கு போய் நம்ம ஃபேமிலியோட நம்ம தலைவரை பார்க்குற ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் பரவாயில்ல இப்போ என்னங்கிற நாங்கள் எங்கே இருக்கோமோ, என்னைக்கு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு ஜனநாயக மக்களே ஜனநாயக பொங்கலை கொண்டாடுவாங்க. அவங்க யோசிக்கிறாங்க பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணல, நிறையா விஷயங்களை முடக்கிட்டதா நினைக்கிறாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ டோட்டலாக ஒரு மாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக 2026 மாற்றம் நிகழும் நிகழும் நிகழும், அவ்வளோதான். ஏன்னா பிப்ரவரிக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணால் உண்மையாக சொல்லணும்னா அது எங்களுக்கு பெனிஃபிட்டுங்க. கெட்டதுலேயும் நல்லதுன்னு சொல்லுவாங்களா, அது எங்கள் தலைவருக்கு எப்போவுமே நடக்கும். நீங்கள் எவ்வளவு கெட்டது பண்ணாலும் எங்களுக்கு நல்லதாக தான் வரும். கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை மாற்றுறதுக்கு அந்த படம் உறுதுணையாக இருக்கும்.